Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். It's me சந்தியா லோகேஷ். saree draping வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த வீடியோ வந்துட்டு போட முடியல, டெலீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு saree draping வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 2 வீடியோவா போட போறேன். முதல்ல என்னென்ன பொருள் தேவை, இந்த பாடி பார்ட் எப்படி ரெடி பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஃப்ரீ ஃபில்ஸ் எப்படி எடுக்கலாம், அதுக்கப்புறம் saree எப்படி டிராப் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னொரு வீடியோவா பார்க்க போறோம். 2 வீடியோவா போடுறேன். ரொம்ப லென்த்தா இருக்கும், பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றதுக்காக 2 வீடியோவா உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். முதல்ல இந்த பாடி பார்ட் எப்படி ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த வீடியோவில். முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று வாங்கிக்கணும். இண்டாலியமில் தான் கிடைக்குது நிறைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா, பாத்திர கடையில். இது வந்துட்டு 18ஆம் நம்பரில் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த நம்பர்லேயே நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் நம்ம saree கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கலசம், பெரிய சைஸு, குடம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு 10வது நம்பர். இதை தான் நான் எடுத்திருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பாடி பார்ட்டுக்கு ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது 10ஆம் நம்பர் சைஸு. அந்த பாத்திரம் வந்துட்டு 18ஆம் நம்பர். அதுக்கப்புறம் நம்ம கைக்கெல்லாம் வச்சு கட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த 2 ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதுவுமே எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதையுமே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த மாதிரி 2 ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கயிறெல்லாம் தேவைப்படுது, அதனால் கயிறு, அதுக்கப்புறம் saree பின் எடுத்திருக்கேன், டேப் எடுத்து வச்சுருக்கேன், டபுள் சைட் டேப்பு, அதுக்கப்புறம் குண்டு பின்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ப்ளவுஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வந்துட்டு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைலி பால் வருது இல்லைங்களா, அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி டைட்டாக சேஃப்டி பின்னு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட்டு தேவைப்படுது, ஊசி தேவைப்படுது. அதுக்கப்புறம் நல்லா பார்டர் சாரியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு மனை தேவைப்படுது, அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கை கால் எல்லாம் தேவைப்படுது, அதனால் இதையுமே பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீனாக என்னென்ன பொருள் தேவையோ எல்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்கேன். காலுக்கு கொலுசு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்குது என்கிட்ட, அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த கை கால் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சிங்கிள் ஹேண்ட்ஸ் தான் இருக்குது, டபுள் ஹேண்ட்ஸாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. நான் இப்போ எப்படி ரெடி பண்ணுறேனோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாலும் நல்லா கரெக்டாக வரும். என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நல்லா ஸ்லோவாக காட்டியிருக்கேன், நீங்களுமே பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளானாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு saree ட்ராப் பண்ணலாம். நான் வந்துட்டு எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லாமல் சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். நான் எப்படி கற்றுக்கிட்டு saree ட்ராப் பண்ணணும் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போது. இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கலான்னா, ஒன்று வந்துட்டு பெருசாக இருக்கணும். இது வந்துட்டு ஒரு முழம் இருக்கு இல்லைங்களா நம்ம கையில், அந்த சைஸ்க்கு எடுத்துக்கணும், கரெக்டாக ஒரு முழம் வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு மூங்கில் கோல் இருக்குது இல்லைங்களா காட்டிகிட்ருக்கேன், அது வந்துட்டு அதை விட 2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். நீங்கள் எந்த ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். ஆனால் சைஸ் வந்துட்டு கரெக்டாக நான் என்னுடைய உள்ளங்கையிலேருந்து ஒரு முழம் கரெக்டாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கையை வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து அந்த கோலோடைய பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த உள்ளன் த்ரெட்டில் வந்துட்டு நல்லா ஊசியில் கோர்த்து நல்லா டைட்டாக கோர்த்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட உள்ளன் த்ரெட்டு வேறு எந்த த்ரெட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். பெரிய ஊசியில் கோர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கை வந்துட்டு கை மேலே வச்சு மேல் பக்கமாக வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா டைட்டாக பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் ஆகாமல் இருந்தால் நம்ம மேலே பாடி பார்ட்டுக்கு வச்சு கட்டும்போது நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்கள், முன்னாடி பின்னாடி 2 பக்கமே காட்டிகிட்ருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் குடம் காட்டினேன் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி பக்கம் வந்து இதை இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். உங்கள்கிட்ட கயிறு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா சென்டராக பார்த்து க்ளீனாக டைட்டாக ஷேக் ஆகாமல் கட்டிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இழுத்து நல்லா டைட்டாக கட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஷேக் ஆகாமல் இருக்கும், நம்ம saree கட்டும்போது நல்லா ஃபிட்டாக உட்காரும். அதுக்கப்புறம் பின்னாடி கையை வந்துட்டு கட்டிட்டோம். முன்னாடி வந்துட்டு நான் மூங்கில் ஸ்டிக் காட்டினேன் இல்லைங்களா, அது அந்த குடத்துக்கு முன்னாடி பக்கம் வச்சு நல்லா அதையுமே இழுத்து டைட்டாக கட்டிக்கோங்க. நீங்கள் கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பக்கம் அதிகமாக இருக்காது, இன்னொரு பக்கம் குறைவாகவும் இருக்காது. நல்லா சென்டராக பார்த்து நீட்டாக கட்டிக்கோங்க. நீங்கள் கட்டும்போதே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அந்த சென்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட saree ப்ளவுஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த saree கட்டுறீங்களோ அந்த saree ப்ளவுஸ், இல்லை எனக்கு அது வேண்டாம், அந்த saree கான்ட்ராஸ்ட்டாக என்கிட்ட வேறு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையுமே எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு saree ப்ளவுஸை தான் எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை வந்துட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எந்த ப்ளவுஸ் எடுத்தாலுமே நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த குடத்துக்கு வந்து கட்டும்போது நல்லா பாடி பார்ட் வந்து நல்லா ஷேப்பாக உட்காரும்.
இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்பக்கமாக ஒரு ஃபோல்டிங்கு, அதுக்கப்புறம் மேலேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு ஃபோல்டிங்காக மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கை அந்த கோலெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கவர் பண்ணி பின்னாடி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையோடைய ஷோல்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் சேர்த்து வந்து பின் போட்டுக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி க்ளீனாக பண்ணிக்கோங்க. நமக்கு கேப் கிடைக்கும். அதனால் அந்த கைக்கு பார்த்தீங்கன்னா உள்பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கத்துக்கு வச்சு ஒரு சாரீ பின் வச்சு நீங்கள் அந்த கைக்கு வந்துட்டு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஷேப்பாக உட்காரும். நம்மளுடைய ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக க்ளீனாக வந்துடும். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாரீ கட்டும்போதோ இல்லை இந்த பாடி பார்ட் ரெடி பண்ணும்போதோ ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கே. அதுக்கப்புறம் இந்த 2 ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிக்குக்கு பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக வந்து நுழைச்சி விட்டுடணும். இது மாதிரி நேராக விடணும். அப்போ தான் வந்துட்டு ஷேப் கரெக்டாக உட்காரும். நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக உட்காரும். அப்படியே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ப்ளவுசஸ் எல்லாமே சேர்த்து க்ளீனாக வந்துட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக உட்காரும். நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ளீனாக பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னு போட்டு அதுக்கப்புறம் கயிறெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம கட்டியிருக்கிறது அதுக்கு சேர்த்து போட்டுக்கிட்டோன்னா நல்லா க்ளீனாக டைட்டாக உட்காந்துரும். பாருங்கள், கரெக்டாக ஷோல்டர் பகுதி வந்து க்ளீனாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ப்ளவுசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி க்ளீனாக வந்துட்டு பின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எதுவுமே அசிங்கமாக கீழே வந்துட்டு ப்ளவுஸ் எல்லாம் தெரியாது. இந்த மாதிரி க்ளீனாக பாடி பார்ட் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி ஈவினிங் 5:30க்கு சென்ட் பண்ணிவிடுவேன் சாரீ ட்ராப்பிங் வீடியோ. மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.